ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று நாத வெள்ளத்தை நாடிய பெருமாள் என்ற தலைப்பில் 63 நாயன்மார்களின் 24வது நாத வெள்ளத்தை நாடிய பெருமாள் என்ற தலைப்பில் ஒரு சிறு உரையாற்ற திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் அதை சொல்லவிருக்கின்றேன். மழ நாட்டிலே திருமங்கலம் என்னும் ஊர் இருக்கிறது. அவ்வூரிலே ஆயர் குலத்தில் பிறந்தவர் ஆனாயர் என்பவர். சிவபெருமானிடம் இடையறாத பக்தி கொண்டவர். பஞ்சாட்சரத்தை அவர் பக்தியோடு அனுதினமும் உச்சரித்து வருவார். ஆனாயர் அவ்வூரிலுள்ள இளையர்களுக்கெல்லாம் தலைவர். அவர்தான் தினந்தோறும் மாடுகளையும் கன்றுகளையும் பக்கத்து காடுகளுக்கு ஓட்டிச் சென்று மேய்த்து வருவார். இசையிலும் அவருக்கு ஈடுபாடு உண்டு. புல்லாங்குழல் வாசிப்பார். அக்குழலின் நாதத்தில் இறைவனின் திருமந்திரமான பஞ்சாட்சரத்தை வாசித்து மகிழ்வார். வழக்கம்போல் ஒரு நாள் ஆனாயர் மாடு கன்றுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்குச் சென்றார். அங்கே ஓரிடத்தில் கொன்றை மரம் ஒன்று பூத்து குலுங்கி நின்றது. அதை பார்த்ததும் ஆனாயரின் மனத்திலே சடையுடை சிவபெருமானுடைய தோற்றமே எழுந்தது. எம்பெருமானுடைய நினைவு எழுந்ததும் அவர் தம்மை மறந்தார். வேய்க்குழலை எடுத்து பஞ்சாட்சரத்தை வாசிக்கத் தொடங்கினார். குழலிலிருந்து இனிய நாதம் எழுந்தது. இறைவனின் திருமந்திரம் இசையுடன் கலந்து பரவியது. வண்டுகளின் சிங்காரம் போன்று நாதம் ஒவ்வொரு ஆன்மாவின் செவிகளிலும் புகுந்தது. மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் இசையிலே மயங்கின. கடை வாயிலே தொங்கும் புல்லோடு அவை நின்றன. துள்ளி குதித்து ஓடும் கன்றுகள் தங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு அவரை பார்த்தன. காற்றிலே அசைந்தாடும் மரங்கள் நிலையாக நின்றன. பக்கத்தே அடர்ந்த சோலையிலிருந்து மயிலும் கிளியும் புறாவும் பறந்து வந்தன. புதர்களிலே பதுங்கி கிடந்த ஓநாய், குள்ளநரி, சிறுத்தை முதலான காட்டு மிருகங்கள் நாதத்தால் இழுக்கப்பட்டு அங்கே வந்து சேர்ந்தன. புற்றுகளிலிருந்து வெளிப்பட்ட நாகங்கள் அந்த இசையிலே மயங்கி படம் எடுத்து ஆடின. நேரம் செல்ல செல்ல ஆனாயரின் இசைக்கல்லையும் உருகச் செய்து விடுவதாக மாறி வந்தது. மிருகங்களும் பறவைகளும் அவரை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு இசையை அனுபவித்தன. முயலின் பக்கத்திலே பாம்பு, அதன் எதிரே எலி, பசுவின் அருகில் சிறுத்தை தங்கள் விரோதத்தையும் மறந்து அவை கான மழையிலே மயங்கி நின்றன. ஆனாயரின் இசை விண்ணவர்களையும் கவர்ந்து இழுத்தது. தேவர்களும் கந்தர்வர்களும் சின்னர்களும் வந்து கூடினர். எங்கும் ஆனந்த வெள்ளம். மண்ணும் விண்ணும் நிறைந்த அவ்விசை எம்பெருமானின் திருச்செவியிலும் சென்று அலைமோதியது. தளவல் வழியாக பார்வதியை அழைத்து கொண்டு பக்தனிடம் ஓடோடி வந்தார். ரிஷபாரூடராய் தேவியுடன் சிவபெருமானை தரிசிக்க ஆனாயரின் உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்தது. அப்பனே, என் குழலோசையை நம் அடியார்களும் கேட்க வேண்டாமா? இப்படியே எம்மிடம் வா என்று அழைத்தார் பெருமான். வேய்க்குழல் ஊதியவாறு ஆனாயர் இறைவனோடு ஐக்கியமானார். ஆனாயரின் பெருமையை எடுத்து கூறி அவருக்கு தாம் அடியார் என்று பாடிய சுந்தரர் மேலும் அடியார்களின் பெருமையை எடுத்து பாடலானார். மும்மையினால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திரர்க்கும் பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டதம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க
வெகுண்டெழுந்த தாதைதான் மழிவினால் எரிந்த அம்மையால் அடிச்சண்டிப் பெருமானுக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மனுக்கு ஆனே என்று பாடி முடித்து ஈசனுடைய திருவடியைச் சேர்ந்தார். ஆன்மீக மெய்யன்பர்களே, தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் ஒன்றை சொல்லி இவ்வள ஒளியை முடிக்கிறேன். முன்னை பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத தலைமகன், தன்னை அப்பா எனில் அப்பனுமாய் உளன், பொன்னை ஒப்பாகின்ற போது அகத்தானே, படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலும் புரியும் மூவருக்கும் இவனே தலையாயவன். இவன் தனக்கு ஓமை சொல்ல இயலாத தனிப்பெரும் தலைவனாவன். பெற்ற தந்தையை போல உயிர்களுக்கு அருள்பாலிப்பவனாகவும் உள்ளவன் இவனே. பொன்னைப் போல போற்றத்தக்க பெருமை உடையவன். என் உள்ளத் தாமரையில் வீற்றிருக்கின்ற இறைவன் இவன். பொன் உலோகங்களிலே உயர்ந்தது, சிறந்தது, தனித்தன்மை வாய்ந்தது. எனவே பொன்னை ஓமையாக்கிய பொன்னை போன்றவன் என்றார். போது தாமரை மலர் அகத்தான் இருப்பிடமாக கொண்டவன் உள்ளம் பெருங்கோயில் என்றபடி தீயினும் வெய்யான் புனலினும் தனியன் ஆயினும் ஈசன் அருள் நெறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்ல பின் தாழ் சடையோனே. சுடும் நெருப்பை விட சூடானவன், குளிர்ந்த நீரிலும் குளிர்ச்சி உடையவன் என்றாலும் இப்படிப்பட்ட இறைவன் கருணையை முழுவதுமாக அறிந்தவர் எவரும் இல்லை. எவராலும் முற்றவும் ஓதி உணர்தற்கரிய பரம்பொருள். குழந்தையை விட குதூகலம் தருபவன், கொண்டாடத்தக்கவன், விரும்பித் தொழும் அன்பர் கைகொட்டும் தூரத்தில் நெருக்கமாக நேசமாக இருக்கும் அப்பரம்பொருள் தாயினும் இனிய தயவுடையது தாழ்சடை தாங்கும் தயாபரன் அவனே. மூல முதலாம் முழுமுதல் கடவுள். வெய்யன் வெப்பமானவன், தனியன் குளிர்ச்சியானவன், சேய் குழந்தை அணியன், அருகிருப்பவன் நெருக்கமானவன், பின்தாழ் சடை பின்பக்கமாக தாழ்ந்து வரும் சடைமுடி என்பவனாம். ஆன்மீக பெரியோர்களே, இன்று நல்லதொரு ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஒரு சிறு தகவலை சொல்ல இருக்கின்றேன். இந்த உலகியலில் ஞானம் பெறுவதற்காகவே நாம் மனித பிறப்பினை எடுத்துள்ளோம். நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் ஆன்மாவின் பிரதிபலிப்பே ஆகும். ஆனால் ஆன்மீகம் என்ற பெயரில் தற்புகழ்ச்சிக்காக தற்பரனை வழிபடும் பேராசை பிடித்த பக்தர்களையும் அன்பு வழி நடவாத மனிதர்களையும் வாழ்வியலில் காண்கின்றோம். இறைவனின் பெயரால் பல சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கி மனித இனம் உண்மையான ஆன்மீகத்தை உணராமல் பயணித்து கொண்டிருக்கிறது. மேலும் இறைவனுக்கு படையல் வைத்தும் உயிர் பலி கொடுத்தும் சிலர் பக்தியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரர் யாகங்கள், மந்திரங்கள், தியானங்கள் என்று கூறி சடங்கு சம்பிரதாயங்களில் பெயரில் மக்களை ஏமாற்றி கொண்டும் வருகிறார்கள். மேலும் இங்கு பிரிவினையை உண்டு பண்ணி மத சின்னங்களை வெற்றி நெற்றியில் தரித்து கொண்டு வழிபாடு என்ற பெயரில் பலரும் வேடமே போடுகிறார்கள். மேலும் பெருமைக்காக பலர் பார்க்கும்படி கோயில்களில் மிகப்பெரிய பதாகைகள் வைத்து இறைவனையே மறைத்து நலத்திட்ட உதவிகள் செய்வது போன்று பிரபலப்படுத்தி கொண்டு ஆதாயம் தேடுகிறார்கள். இவை அனைத்தும் உண்மையான ஆன்ம வடிவை அடைய வைக்காது என்பது திண்ணம். உண்மை ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை உணர்த்தவே இந்த ஞான அமிர்தம் உருவாகியுள்ளது. நம் மனித உடலானது அழிவுடையது. ஆனால் நம்முடைய ஆன்மா அழிவு பெறாத ஒன்றாகும்.
இதனை உணர்த்த முன்னோர்கள் தெள்ளத் தெளிவாக நம்முடன் உறவென்று கலந்த உறவுகளையும் உற்றார்களையும் வழிநடத்தி ஆன்ம வாழ்வை நிறைவடையச் செய்தார்கள். இயற்கையோடு ஒன்றி கலந்து பாரதத்தையும் ஜீவ ஆற்றலையும் உணர்ந்து இயற்கை வழிபாட்டு தன்னிலையை உணர்ந்து சிறந்து விளங்கினார்கள். அந்த இயற்கையின் மூலம் கிடைக்கப்பெற்ற நல்ல ஆற்றலினை கலைகளாக மாற்றி மக்களுக்கு வழங்கிய பெருமை சித்தர்களுக்கே உண்டு. மேலும் நாம் இன்று ஜல்லிக்கட்டு என்று ஒரு வீர விளையாட்டினை நடத்துவதற்காக போராடி வருகிறோம். இந்த ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு மட்டும் அல்ல, இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விளையாட்டாகும். ஜல்லிக்கட்டு காளையின் முதுகில் லிங்கம் போன்று ஒரு திமில் இருக்கும். அதில் திமிலை பிடித்து காளையை அடக்குபவரே வெற்றி பெற்றவர் ஆவார். அதுபோன்ற நம்முடைய உடலில் திமில் போன்று அமைந்திருக்கும் மூக்கின் நந்தியின் வழியே சுவாசத்தினை அடக்கி தன்னிலையை உணர்ந்து முக்தி அடைந்து இறைவனை அடைவதே கலையாக இருந்தது. ஆக இதுபோன்ற பல்வேறு கலைகள் மூலமாக தமிழர்கள் இறைவனை அடைந்தார்கள். பேராற்றலுடன் வாழ்ந்த தமிழினம் இன்று ஆன்மீக பாதையை மறந்து மூட நம்பிக்கையின் பக்தியில் பயணிக்கிறது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் குரல். அதாவது உடல் என்ற மெய்யையும் மெய்யான ஆன்ம வாழ்வியலை நமக்கு காட்டக்கூடியவர் நம் தந்தையான குருவே ஆவார். நம்முடைய தந்தை தம்முடைய மக்களுக்கு தான் அறிந்த அனுபவங்களை ஆன்ம வழியில் நடக்க வேண்டிய ஆலோசனைகளையும் அள்ளி வழங்கி இந்த உலகின் மேதைகளாக்கி விடுவார்கள் என்பதே குறளின் அர்த்தம். இவ்வாறு உலகிற்கு நல்ல தலைமுறைகளை உருவாக்கிய சமுதாயமாகவே நம் தமிழ் சமுதாயம் விளங்குகிறது. ஆனால் தற்போது எல்லாவற்றையும் மறந்து உலக பற்றுகளுக்காக ஏதோ வாழ்வை வாழ்ந்து வருகிறோம். தமிழ் மொழியின் சாரத்தினை உணர்ந்து உண்மையான ஆன்ம வாழ்வினை அடைவதற்காக நாம் பயணிக்க வேண்டும். நாம் பழகும் நண்பர்களை மனிதர்களாக பார்க்காமல் ஆன்மாவாக பார்த்து பழக வேண்டும். பக்தி, யோகா, ஞான மார்க்கங்களை தாண்டி சித்த மார்க்கத்தை அடைய வழிவகுக்க வேண்டும். நல்ல இறை தொண்டுகள் செய்து வலம் வந்த தமிழிடம் மீண்டும் ஆன்ம வாழ்விற்கு பயன்பட வேண்டும். தீய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட மனித இனமாக தமிழினம் இன்று வாழ்ந்து வருகிறது. பிறர் நலம் பேணியே அறிவிலும் வீரத்திலும் முதன்மையாக இருந்து உலகிற்கே வழிகாட்டியாக இருப்பவன் தமிழன் என்பதனை மறுக்க இயலாது. இந்த உலகியலில் அந்நிய ஆதாய சக்திகள் ஏற்படுத்திய மாய வலையில் சிக்குண்டு அந்த மாயைக்காக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆக பல்வேறு சிந்தனைகளில் சிக்குண்டு ஆன்ம வாழ்வை மறந்து வாழ்க்கையில் புரிதல் இல்லாமல் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆன்ம வழியை மறந்து புறப்பூசை செய்து கொண்டும் மந்திரம் சொல்லிக் கொண்டும் பக்தியை வேறு வகையில் பின்பற்றி வருகிறோம். நல்ல இறைநிலையை கற்றுக் கொடுத்த சித்தர்களின் பரம்பரையில் வந்த தமிழர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள். காண்பவை அனைத்திலும் தன்னுடைய வெற்றியை தடம் பதித்தார்கள். இந்த உலகிற்கு நற்பண்பிற்குரிய வாழ்க்கை நெறியை வெளிப்படுத்தி காட்டியவர்களில் நம் முன்னோர்கள். ஆகவே நாம் வருகின்ற தலைமுறைக்கு நல்ல இறை சிந்தனையும் நம்முடைய கலைகளும் பிற நலம் பேணும் பண்புகளையும் கற்றுத்தந்து ஆன்ம வாழ்வினை வாழ வைக்க வேண்டும். தமிழ் தாயிடம் வாளை அன்னையிடம் வணங்கி எனக்கு உன்னைத் தவிர வேறு யாரும் கிடையாது, அனைத்தும் நீயாகவே இருக்கின்றாய், என்னை நீயே வழிநடத்திச் செல்வாயாக என்று நினைத்து மனமுருகி வேண்ட வேண்டும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக கருதி அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். எல்லாவற்றிற்கும் இறைவனே காரணம் என்று சிறிதும் கர்வம் இல்லாமல் இறைவனின் பாதகமலத்தில் சரணடைந்து விட வேண்டும். இதுவே நல்ல ஆன்மீக வாழ்க்கையாகும். நான் தினமும் 4 முறை குளிக்கிறேன், 6 முறை சுவாமி கும்பிடுகிறேன், பல்வேறு பூஜைகள் செய்கின்றேன், யாகங்கள் யோகங்கள் கற்றுக் கொடுத்து இறைவனை அடைய முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னை இறைவன் கண் திறந்து பார்க்கவில்லை என்று பலரும் கதறுகிறார்கள். சிலர் இறைவனையே குறைபடுத்திக் கொள்கிறார்கள். ஆனால்
நமக்கு ஏற்படும் நன்மை தீமைகளும் நாமே பொறுப்பு என்பதை உணராமல் கிடைத்தவர் மீது பழியை போட்டுவிட்டு இறைவனை வழிபடுவதில் அர்த்தம் இல்லை. இறைவனை வெளியில் தேடும் ஆரம்ப பக்தியில் மக்கள் வாழ்கிறார்கள். உங்கள் உள்முகத்தில் இறைவன் இருப்பதை உணர்ந்தால் இறைவனிடம் நாம் எதையும் கேட்டுப்பெற வேண்டியதில்லை. மேலும் நம்முடைய ஆழ்மனதில் ஒதுக்கின்ற சிந்தனைகளை கொண்டு அதனை முயற்சித்து வெற்றி அடைய வேண்டும். எப்போதும் நல்ல சிந்தனை, நல்ல உழைப்பு நம்முடையதாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்க்கை அமைத்து எல்லாவற்றையும் இறைவன்பால் உள்முகமாக பக்தியை செலுத்துவதே ஆன்ம வாழ்வின் சிறப்பு. எந்த கர்வமும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் இறைவனே காரண காரியம் என்று வாழ வேண்டும். இதையே மாணிக்க வாசகர் கூறும் பாடலை காண்போமாக. கூறும் நாவே முதலாக கூறும் காரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறொரு பரிசு இங்கொன்றில்லை, மெய்மை உன்னை வெறித்துரைக்கில் தேரும் வகையென சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயர்மாளுக்கு அறிவோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெண்ணில், அதுவும் உந்தன் விருப்பன்றோ. திருச்சிற்றம்பலம். எல்லோரிடமும் அன்பாக பேசுதல், எதிர்பார்ப்பின்றி பிறநலம் பேணுதல், இருள் மயக்கமாக அறியாமையில் இருந்து விலகி நல்லோர் இணக்கம் கொள்ளுதல், தற்பெருமை என்ற பொய்யான வாழ்விலிருந்து விலகும், கீழோர் மேலோர் என்ற பாகுபாடுகளை களைந்து அனைவரையும் மரியாதையுடன் நடத்துதல், எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல், மேலும் நம்முடைய செயல்களை திறமையாகவும் மிக சரியாகவும் செய்து உண்மையாக வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வில் வெற்றி தானாகவே மிளிரும். நம்மால் பலரின் வாழ்வும் பிரகாசமாகும். இதுவே நல்ல ஆன்மீகமாகும். இறைவனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்து மிகப்பெரிய படையிலிட்டு பிரம்மாண்டமான பூஜைகள் செய்து ஆடம்பர பொருட்களை கொண்டு அலங்கரித்து செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஆன்மீகத்தில் இல்லை. அதை ஆண்டவன் ஒருபோதும் விரும்புவதும் இல்லை. அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்று, அதுதான் உண்மையான தொண்டு. இறைவனுக்கு நம் உள்ளத்தில் ஒரு சிறு ஓரத்தில் உண்மையான பக்தியை வைத்து நாம் சதா சர்வ காலமும் அவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது அவனால் தான் செய்யப்படுகிறது என்ற நினைப்புடன் செய்து அந்த செயலின் பலனை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்ந்து வந்தால் அதுவே உச்சகட்ட ஆன்மீகமாகும். கடவுள் அனைத்திலும் இல்லை, ஆனால் அனைத்துமே கடவுளாக இருக்கிறார் என்ற பழமொழி ஒன்று உண்டு. இதன் அடிப்படையில் இந்த உலக உயிர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்து அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் மிகச்சரியான பாதையில் இறைவனை உங்களுக்குள் உள்முகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு சிரிப்பு காட்சியினை பார்க்க நேர்ந்தது. அதில் ஒரு நடிகர் எல்லோருக்கும் கடவுளை காட்டுகிறேன், அதற்கு கட்டணம் 200 ரூபாய் கொடுத்தால் போதும் என்று ஊர் மக்களிடம் தெரிவித்தார். அங்கு கூடியிருந்த பல மக்களுக்கு ஆர்வம் பெருக்கெடுத்தது. சரி என்று 200 நடிகரிடம் கொடுக்கிறார்கள். பின்னர் எங்களுக்கு கடவுளை காட்டுங்கள் என்று கூறுகின்றனர். எல்லோரும் பணத்தை பெற்றுக்கொண்டனர். அந்த நடிகர் ஒரு மலைக்கு அருகே அந்த ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து செல்கிறார். அப்போது அங்கு அந்த நடிகர் ஒரு சொற்பொழிவினை நடத்துகிறார். அதாவது உண்மையாக நேர்வழியில் வாழ்பவர்களுக்கு மட்டுமே இங்கு இறைவனின் காட்சி கிடைக்கும், அப்படி அல்லாது கிடைக்காது. ஆகவே உண்மையாக உள்ளவர்கள் இறைவனின் காட்சி இப்போது கிடைக்கப்பெறும் என்று சொல்லி, கடவுளே உன்னை காண இங்கு உன்னுடன் பிள்ளைகள் அனைவரும் வந்திருக்கிறார்கள், வாருங்கள் வாருங்கள் என உரத்த குரலில் அழைக்கிறார். அங்கே நடிகர்களுடைய ஒரு ஆளும் அந்த கூட்டத்தில் இருந்து சொல்லி வைத்தார்போல் எனக்கு கடவுள் தெரிகிறார் என்று ஆனந்தமாக கூறுகிறார். உண்மையான பத்தினியை மணந்து வாழ்பவர்களுக்கு மட்டுமே இறைவன் கண்ணுக்கு தெரிகிறார். ஆதலால் எல்லோரும் உற்று நோக்குங்கள். நீங்கள் எல்லாம் பத்தினியுடன் வாழ்கிறீர்களா என்றால் அங்கு குழம்பியிருந்த மக்கள் நமக்கு ஏன் வம்பு என்று கூறி ஆமாம் என்று கடவுள் எங்களுக்கும் தெரிகிறார் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஒரு கட்டத்தில் இன்னொருவர் பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கேட்கிறார், என்னப்பா ஒன்றுமே தெரியவில்லை, அவன் நம்மை ஏமாற்றுகிறான் என்று கூறுகின்றார். அதற்காக நம்முடைய மனைவிகளை 200க்காக
அசிங்கப்படுத்துவதா என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார். பின்னர் அந்த கூட்டத்தில் இருந்து அனைவரும் கலைந்து விடுகிறார்கள். இப்படித்தான் தியானத்தில் கடவுளை காட்டுகிறேன், உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று ஊர் முழுக்க தண்டோரா போட்டு விளம்பரப்படுத்தி மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லோரையும் வரவழைத்து செல்வம் சம்பாதிக்க ஆன்மீகத்தை வைத்து மக்களை ஏமாற்றும் சூழ்நிலையை நாம் கண்ணெதிரே காண முடிகிறது. நாம் நம்முடைய உழைப்பால் உயர்ந்தாலே போதும். கண்டவர்களை தேடிக்கொண்டு பொருளாதாரத்திற்காக அலையக்கூடாது. தவறான இடங்களுக்கு சென்று நம் உழைப்பால் பெற்ற செல்வத்தினை இழந்துவிடக்கூடாது. உங்களுக்கு ஒருவன் பொருளாதாரத்தையும் செழிப்பையும் உண்டு பண்ணுகிறேன் என்றும் உங்களுடைய நோயை குணப்படுத்துகிறேன் என்று கூறினால் முதலில் அதனை செய்யச் சொல்லுங்கள். போலி வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். உங்களை வைத்தே அவர்கள் விளம்பரங்கள் செய்து கொண்டு பணம் சம்பாதித்து பணம் இருக்கும் இடங்களை தேடி பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். ஆதலால் நம்முடைய மக்கள் தெளிவாக ஆன்மீகத்தினை பின்பற்றி உயர்வடைய வேண்டும். இப்போது பல இடங்களில் ஆன்மீக கூட்டங்கள் என்ற பெயரில் தியானம் கற்றுத்தரப்படுவதாக கூறப்படுகின்றது. இவர்கள் தியானத்தினை அறியாமல் பிறருக்கு கற்றுத்தர முயல்வது மிகப்பெரிய தவறாகும். இது பலரின் ஆன்மீக வாழ்விற்கு தடையாக இருக்கிறது என்பதனை உணர வேண்டும். உண்மையான தியான முறையை பின்பற்ற வேண்டுமெனில் ஒருவர் துறவு மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இதனை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டாமல் ஏமாற்று வேலையை செய்கிறார்கள். இந்த உலகில் ஏழ்மையில் உணவின்றி வாழும் மக்கள் அதிகமாக இருக்கின்றனர். இங்கு ஆன்மீக சிந்தனை பேசுவோரின் பார்வை இயலாதவர்கள் மீது விழ வேண்டும். ஆனால் எல்லோரும் செல்வந்தரையை எதிர்நோக்கி அந்நிய நாடுகளுக்கு ஆன்மீகம் கற்பிக்க ஓடுகிறார்கள். கல்லாப்பெட்டியை நிரப்புவதிலேயே குறியாய் இருக்கிறார்கள். இந்த தரிகட்ட கூத்தாளிகளின் பின்னால் எத்தனை கைத்தடிகள், பணவெறி பிடித்த திமிரங்கள், நாட்டை கெடுக்கும் அரசியல் சூன்யங்கள் திரிகின்றனர் என்பது கண்கூடு. இது ஆன்மீகம் அல்ல, பலே கொள்ளை. ஆதலால் எந்த சாமியாரையும் நம்பி எங்கும் ஓட வேண்டியதில்லை. உங்கள் மனத்திலே இறைவனை நினைத்து அந்த இறைவன் ஒருவன் என்று பூசித்து நல்ல அறங்கள் செய்து செம்மையாக வாழ்ந்தாலே இறைவனை அடையலாம் என்பதனை பட்டினத்தார் சிறப்புற உரைக்கின்றார். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும், நன்றென்றிரு நடு நீங்காமலே, நமக்கு இட்டப்படி என்றென்றிரு மனமே உனக்கு உபதேசம். இதே பட்டினத்தார் பாடல். இந்த பிறவியில் நாம் அடைந்த வாழ்வை இறையுடன் கலக்க எங்கும் அலைய வேண்டியதில்லை. தன் நிலையை உணர்வதற்கு பயணப்பட வேண்டும். நல்ல நட்பும் நல்லோர் இணக்கமும் கொண்டு பசித்தவருக்கு உணவளித்து உயர் செல்வத்தை நாடி ஓடாமல் தெய்வம் ஒன்றென்று நினைத்து வாழ வேண்டும் என்று மனதில் உபதேசம் செய்து கொண்டு வாழ்வதே ஆன்மீக வாழ்வு என்கிறார் பட்டினத்தார். இப்போதெல்லாம் நாம் எங்கு சென்றாலும் சாமியார்களிடம் அல்லது சித்தனிடம் வந்து தீட்சை பெற்று கொள்ளுங்கள் என்று விளம்பரப்படுத்தி கொண்டு பவனி வருவதை பார்க்க முடிகிறது. பல தியான மையங்களும் பீடங்களும் இங்கு மக்களை கொண்டு கொள்ளை அடிப்பதற்காகவே செயல்படுகின்றன. மற்றும் அங்கு மதவாத உபதேசம் பெற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மற்றவர்களை அந்நியர்கள் போன்று பார்ப்பதையும் பல இடங்களில் நாம் காண முடிகிறது. பிரிவினை பார்க்கும் இடங்களில் நாம் பயணிப்பது நம்முடைய ஆன்ம வாழ்விற்கு தடையாக இருக்கும் என்பதனை உணர்க. இப்போதெல்லாம் நாம் சாமியார்களை தரிசிக்க வேண்டுமெனில் நல்ல செல்வந்தனாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அப்போதுதான் கால்ஷீட் கிடைக்கும். பணம் இருந்தால்தான் பக்தி என்கிறார்கள். சினிமா பிரபலங்களை தேடி சென்று ஆன்மீக கேள்விகளை கேட்க வைத்து புதிய கோணத்தில் ஆன்மீகத்தை கற்றுத்தருகிறார்கள். இதுபோன்று அநாகரிகமாக செய்து கர்வத்துடன் சாமியார்கள் இருக்கலாமா? மக்கள் பிரச்சனை தீர்க்க வந்தவர்களா இவர்கள்? பிரபலத்தை மட்டும் சந்தித்து நூதன முறையில் பணம் சம்பாதிப்பவன் எப்படி ஆன்மீகவாதியாவான் இருக்க முடியும்? தன்னுடைய பெருத்த ஆசையை தீர்த்து கொள்ள வந்தவன் முற்றும் துறந்தவனாக இருக்க முடியுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதுபோன்ற மர்ம ஆசாமிகளை களை எடுப்பதற்கு
நாம் தாம் சாமி ஆட வேண்டியிருக்கிறது. பொதுவாக நீங்கள் செல்லும் தியான மையங்களில் அவர்களின் கையாட்கள் உங்களுடன் அந்த பயிற்சியிலே ஈடுபட்டு இருப்பார்கள். அந்த தற்குறிகள் உங்கள் திசை திருப்புவதற்காக தியானத்தில் எனக்கு காட்சி கிடைத்தது. பெரிய ஒளி ஒன்று தெரிந்தது. மின்னல் வந்து சென்றது. நான் இங்கு இருப்பதே எனக்கு தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லி கதை அளந்து விடுவார்கள். நாமும் எதையாவது மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றோம். இது ஆன்மீகம் அல்ல. பல இடங்களில் இதுபோன்ற செயல்கள் ஆன்ம வாழ்வையே வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் நாம் விளம்பரத்தைக் கண்டு மயங்காமல் இருக்க வேண்டும். விளம்பரத்தினால் தவறான மக்களை அடையாளம் கண்டு இன்று நாட்டை இழந்தோம், விவசாயத்தை இழந்தோம், குருகுலக் கல்வியை இழந்தோம், கலாச்சாரத்தில் வீழ்ந்தோம், கூட்டு குடும்ப உறவை பிரிந்தோம், விஞ்ஞான போதையில் சிக்கி விடியாத ஆழிப் பேரலை அந்தமானில் தாக்கிய போது ஆதிவாழ் அந்த நிகழ்வை அவர்கள் முன்னே அறிந்திருந்தார்கள். எப்படியெனில் அவர்கள் இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்ததால் இதனை அறிந்திருக்க முடிகிறது. பிரபஞ்சம் அந்த மக்களுடன் இணைந்து செயல்படுகிறது. அந்த மக்கள் அனைவரும் அப்போது உயரமான மலையின் உச்சிக்கு சென்று விட்டார்கள். இன்றைய வாழ்க்கையின் போது இடையறாது வேலைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பிரச்சனையை சமாளித்துட்டு வந்தால் அடுத்த பிரச்சனை காத்து கொண்டிருக்கும். பிரபஞ்சத்தின் ஆற்றலை நாம் உள் வாங்குவதில்லை. பிரபஞ்சம் தருகின்ற நாதங்களை நாம் உணர்வதில்லை. ஆதலாலே நம்முடைய வாழ்க்கை முடிவில்லாத பயணமாக முடிகின்றது. சித்தமற்று, சிந்தையற்று, ஜீவனற்று நின்றிடம் சக்தியற்று, சம்புவற்று, சாதிபேத